அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தற்போது வந்திருக்கிறார். அவருடைய வருகை எதற்காக என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். தற்போது ஏற்கனவே அதிமுகவினுடைய ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேமுதிக அதிமுகவினுடைய கூட்டணி குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது யார் யாருடன் அவர் வருகை தந்திருக்கிறார், எது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம் செல்வா. புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சற்று முன்னர் அதிமுக அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். அவரை தொண்டர்கள் வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். இப்போது துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஏடிஎம் முனுசாமி, வைத்தியலிங்கம் அவர் இருக்கிறார்கள். இவர்கள் முன்னிலையில் தற்போது கிருஷ்ணசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கடிதத்தில் அவர் படித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். எந்த தொகுதி என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். பெரும்பாலும் அவர் ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய தென்காசி தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இரு தரப்பும் தங்களுடைய கடிதங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் படித்திருக்க பிறகு இது ஒப்புக்கொண்டால் கையெழுத்திடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி என்பது குறித்த ஒரு விவரம் தெரிய வரும். இப்போது இரு தரப்பிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக செல்வகுமார், இன்றைய தினம் தேமுதிகவுடைய கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று அதிமுக தேமுதிக தொடர்பான அந்த கூட்டணியே அறிவிப்பே எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது புதிய தமிழகம் அதிமுகவுடைய அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவுடைய அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தேமுதிகவை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக எப்படியாவது விருப்பம் தேமுதிகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு இணையான தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஒரு விடாப்புடியுடன் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இதற்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களாக தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அங்கு அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதனுடைய அந்த உடன்படிக்கை தற்போது அந்த கூட்டணி தொடர்பான உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வ தகவல்கள் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதே நமக்கு தெரிய வரும். தற்போது அது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் தர கேட்டோம். அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பான அந்த உடன்படிக்கை தொடர்பான கடிதத்தில் தற்போது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கையெழுத்திட்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதில் அவர் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தொடர்ந்து உங்களிடம் தற்போது புதிய தமிழகம் அதிமுகவினுடைய அந்த மெகா கூட்டணியில் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விவரங்களை பதிவிடலாம். அதிமுக கூட்டணியில் 4வது கட்சியாக
புதிய தமிழகம் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக, பாரதிய ஜனதா கட்சி, அதே போல என்ஆர் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதில் பாமகவிற்கு 7 இடங்களும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 இடங்களும், அதே போல என்ஆர் காங்கிரசிற்கு புதுச்சேரியை 1 தொகுதியும் ஒதுக்கியிருந்தது. தற்பொழுது இதில் 4வது கட்சியாக அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் இணைந்திருக்கிறது. இந்த கூட்டணி ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு கூட்டணி தான். ஏன் என்று சொன்னால், அவர் தொடர்ச்சியாக அதிமுக, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடை தெரிவித்திருந்தார். குறிப்பாக புதிய தமிழக கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு கழக ஒருங்கிணைப்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக இணை ஒருங்கிணைப்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவனர் மற்றும் தலைவர், புதிய தமிழகத்துடைய கட்சி ஆகியோருடைய ஒப்புதல் பெறப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சரியா? புதிய தமிழகம் கட்சி எந்த சின்னத்தில் சார்? அனைவருக்கும் வணக்கம். 2019ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தலைமையிலான தேசிய ஒரு கூட்டணியிலும் மாநில அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அன்பு அண்ணன் OPS அவர்கள் தலைமையிலான அதிமுகவுடைய தலைமையிலும் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான வெற்றி கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று தமிழகத்தில் நடைபெறவுள்ள 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவையும் அதிமுகவுடைய வேட்பாளர்களுக்கு அளிக்கும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கப்பட்ட முதல் இன்று வரையிலும் நாங்கள் தனிச்சின்னத்திலேயே போட்டியிடுகிறோம். அதே போல தேர்தல் ஆணையத்தில் தனிச்சின்னம் பெற்று போட்டியிடுவோம். எந்த தொகுதியில் ஏதாவது உறுதிப்படுத்திருக்காங்க? அது அறிவிப்பாங்க. நீங்க கடந்த காலத்துல நிறைய அதாவது சின்னத்துல பிரச்சனை இல்லைங்க, அது சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அதாவது அது உங்களுக்கு எப்ப வேலை பண்ணா அதனாலதான் அது நாங்கள் அவாய்ட் பண்றோம். வேற மற்றபடியா சின்னத்துல பிரச்சனை இல்லை. நான் வேற உறுப்பினராக மாறணும்
அதெல்லாம் வந்து நடைமுறையில சில பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிறோம். சின்ன பிரச்சனை அதிமுக எங்களுக்கு பின்னால் இருக்கிற போது அச்சா அதெல்லாம் ஒரு பிரச்சனை. நிச்சயமாக அது போக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாமக இருக்குது, இன்னும் பல கட்சிகள் கூட்டணி வர இருக்கிறார்கள். எந்த கூட்டணியை பொறுத்தமட்டிலும் 40க்கு 40 வெற்றி பெற்று மகத்தான வரலாறு படைத்து அது வந்து ஏற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 90 ஆண்டு கால என்னுடைய கோரிக்கைக்கு நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலில் திருப்பு முறை உருவாகும். அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம். பின்வரும் செய்தி தொகுப்பில் விரிவான கருத்துக்களை பார்க்கலாம்.